ஜெய் ஸ்ரீராம். வருகிற 23/5/2024 வியாழக்கிழமை, வைகாசி மாதத்தினுடைய பௌர்ணமி அன்று வைகாசி விசாகம். சத்யநாராயண பூஜை ஒவ்வொரு மாதமும் நாம் இந்த பௌர்ணமி அன்னைக்கு விசேஷமாக பண்ணிடுறோம். இந்த ஒவ்வொரு மாதத்தினுடைய பௌர்ணமிக்கும் பகவான் ஒரு விசேஷங்களை எல்லாம் கொடுத்துருக்கார். ஒரு சில விதமான பிரார்த்தனைகள் அன்னைக்கு விசேஷமாக நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டோம்னாக்கா அது பகவான் அனுகிரகத்துல விசேஷமாக நடக்கும் அப்படின்றது அவருடைய அனுகிரகம். அப்படி இந்த மாதத்துல வரக்கூடிய இந்த சத்யநாராயண பூஜையில நாம எப்பயும் போல இந்த ராம்நகர் ராமர் கோயில் வீதியில இருக்கக்கூடிய SNV கல்யாண மண்டபத்துல நம்ம இந்த பூஜையை பண்ண போறோம். சாயங்காலம் 5:30 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் இந்த பூஜையில நடக்கிறது. எல்லாரும் வந்து கலந்துக்கணும். இந்த மாதத்தினுடைய விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னா, கடன் பிரச்சனைகள், கடன் தொந்தரவுகள் யார் யாருக்கெல்லாம் இருக்கும் அவங்கெல்லாம் இந்த பூஜையில கலந்துண்டு பகவானுடைய அனுகிரகத்தை நீங்க தாராளமாக பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இந்த முறை நம்ம பொது பிரார்த்தனையாக எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்றது, யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்ண போறோம். இந்த கடன் அப்படின்னு சொல்லும் பொழுது முதல்ல இருக்கக்கூடிய கடன் அப்படின்னு சொன்னாக்க நம்ம பிறந்து வரக்கூடிய கடன், பிறவி கடன். இது எக்காலத்திலையும் நம்மளால தீர்க்க முடியாது. பகவானா நினைச்சு அனுகிரகம் பண்ணாதான் அதுல இருந்து நம்ம வெளியே வர முடியும். பிறக்காம இருக்கக்கூடிய வரம் நமக்கு பகவான் அனுகிரகம் பண்ணாதான் நமக்கு கிடைக்கும். இது அது எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாதான் நமக்கு அது முடியும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இந்த ஜென்மத்துல நாம பிறந்து ஒரு சில கடன்கள் நமக்கு இருக்கு. அந்த கடன் பெரும்பாலான கடன் என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு இந்த பணத்தினால் வரக்கூடிய கடன் பிரச்சனைகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அப்படி இந்த கடன் என்பது வாங்கி பார்த்தால்தான் நமக்கு தெரியும் அந்த பணத்தினுடைய மதிப்பு. நமக்கு அந்த பணத்தினுடைய கஷ்டம், ஒரு கஷ்டம் நமக்கு வரும் பொழுதுதான் நம்மளுடைய உண்மையான சுற்றம் யாருன்றது நமக்கு தெரியப்படுத்துவார் பகவான். அதனாலதான் இந்த பணத்தினுடைய கஷ்டத்தை நிறைய பேருக்கு கொடுக்கிறார். இந்த கடன் பிரச்சனைகள்னு சொன்னா, நம்ம கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியாம இருக்கக்கூடியதா அப்படின்னு சொன்னோம்னாக்கா, கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியாம இருக்கிறது ஒரு கடன். நாம ஒரு சிலரை நம்பி கடனாக பணம் கொடுத்துட்டு திருப்பி வராம இருக்கும். அதற்காகவும் நாம தான் பிரார்த்தனை பண்ணி ஆகணும். நாம அவங்களுக்கு வந்தாதான் அவங்க நமக்கு கொடுப்பாங்க. அப்ப ரெண்டுக்குமே நம்ம அது கடனாகத்தான் நம்ம பார்க்கணும். நாம கடன் வாங்கல, நம்ம கடன் கொடுக்குறோம்னாலும் கூட அதற்கும் நாம பகவான் இடத்துல தான் பிரார்த்தனை பண்ணணும், அவங்க சரியாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு. எப்படி இந்த முள்ளு மேல விழுந்த சேலை போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி போய் மாட்டின்றுவோம். நாம் அப்போ இந்த கடன் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒன்று நம்ம வீடு கட்டுறதுக்காக ஒரு சிலர் லோன் அப்படின்னு போடுவாங்க. இப்போ பேங்க்ல தான் எல்லாருக்கும் லோன்னு நம்ம சொல்லிக்கிறோம். அது லோன் அப்படின்றது கூட ஒரு கடன் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணுமே வழியே, அது யாரும் நமக்கு அது வட்டியோட தானே நமக்கு கொடுக்குறாங்க. அப்படி இந்த வீடு கட்டுறதுக்காக, இடம் வாங்கிறதுக்காக, தொழில் செய்வதற்காக, வியாபார அபிவிருத்திக்காக, இப்படியெல்லாம் பல விதத்துல நம்ம பலவிதமாக நம்ம கடன் வாங்கியிருப்போம். இது எல்லாம் நம்ம சரியாக கொடுத்து வாழ்க்கையில முன்னுக்கு வரணும், இந்த பணம் பிரச்சனை தீரணும். இன்னும் விசேஷமாக ஒரு சில குழந்தைகள் கல்வி கடன் வாங்குவாங்க. அவங்க படிப்பதற்காக பேங்க்ல லோன் போட்டுட்டு ஒரு சிலர் போய் இது பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கும் அந்த ஒரு டென்ஷன் இருக்கும், ஒரு ப்ரெஷர் இருக்கும், நமக்கு எப்படியாவது இந்த கடன் எல்லாம் நம்ம தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த வைகாசியில வரக்கூடிய இந்த விசேஷமாக வியாழக்கிழமை குருவாரம் நமக்கு வர்றது, இந்த மாசத்துல நமக்கு விசேஷமாக சொல்லியிருக்கிறது கடன் பிரச்சனைக்காகத்தான் பகவானுடைய அனுகிரகம் நமக்கு கொடுத்திருக்கார். இந்த பூஜையில நாம கலந்துண்டு உட்கார்ந்து அந்த பூஜையில எல்லாம் பங்கு வகிச்சு கடைசியில நம்ம பிரார்த்தனை பண்ணும்பொழுது நம்ம எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணோம்னு சொன்னா பல பேருடைய கடன் பிரச்சனைகள் நிவர்த்தி அடையும். இந்த கடன் பிரச்சனையில சுவாமி, நாங்க உங்ககிட்ட பேரு நட்சத்திரம் கொடுத்துட்றோம், நீங்க சங்கல்பம் பண்ணிக்கோங்க, நீங்க எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவீங்க, இப்படி எல்லாம் சொன்னாலும் கூட நாம நேரடியா இந்த பூஜையில கலந்துண்டு அவர்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்றோம். நாம பிரார்த்தனை பண்றது நமக்காக நம்ம பிரார்த்தனை பண்றோம். நாம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பங்கள் நல்லா இருக்கணும்னு. பலவிதமான கஷ்டங்கள், பல குடும்பத்திற்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கு, இல்லைன்றது இல்லை. வெளியே நம்ம சிரிச்சுக்கிட்டு இருக்கிறோம், பேசிட்டு இருக்கிறோம்னாலும் கூட உள்ளார மனசு கஷ்டம் எல்லாருக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கு.
அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்காக தான் இந்த மாசத்தினுடைய பூஜை, வைகாசியில் வரக்கூடிய அந்த சத்யநாராயண பூஜை, பௌர்ணமி அன்னைக்கு பண்ணக்கூடிய சத்யநாராயண பூஜை முழுவதுமாக கடன் தொந்தரவுகளை நீக்கி நம்ம மனசுல நம்ம மக்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு பூஜை தான் இந்த பூஜை. அதனால நீங்க எல்லாரும் வந்து தயவு செய்து கலந்துட்டு இந்த பூஜையில பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் நான் கேட்டுக்கிறேன். இந்த கடன் தொந்தரவுக்கு சுவாமி நம்ம என்ன விசேஷமாக நாம செய்யலாம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, முதல் புஷ்பங்களை எடுத்துக்குவோம். எந்த விதமான புஷ்பங்களை வந்து நம்ம பகவானுக்கு சமர்ப்பிச்சா இந்த பிரச்சனைகள்லாம் எங்களுக்கு தீரும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னாக்கா, இதுக்கு அவங்க சொல்லக்கூடிய புஷ்பங்கள் என்னன்னு சொன்னா வாசனை புஷ்பங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சம்பங்கி, மல்லி, முல்லை, ஜாதி, தவனம், மரிக்கொழுந்து, மருகு, அதுக்கப்புறம் வந்து செண்பகப்பூ, மனோரஞ்சிதம், சாமந்தி வகைரா, ரோஜா பூக்கள், இந்த மாதிரி வாசனையாக இருக்கக்கூடிய துளசி, இது எல்லாமே பகவானுக்கு நம்ம ஒரு சேர கொண்டு வந்து கொடுத்தோம்னு சொன்னால் அந்த வாசனை புஷ்பங்களை பகவானுக்கு சமர்ப்பிக்கிறதுனால நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் எந்த விதமான நைவேத்தியம் கொடுக்கலாம், பழங்கள் நாம் எப்படி கொடுக்கலாம்னு சொன்னால் இந்த பழ வகைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா விதமான குறைஞ்சபட்சம் ஒரு 5 வகையான பழங்களாவது நம்ம வாங்கி கொடுக்கணும் பகவானுக்கு. ஒரு பழங்கள் வந்து ஒரு 2 பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, மாதுளை, அதுக்கப்புறம் மாம்பழம் இல்லை கொய்யாப்பழம், இந்த மாதிரி ஒரு 5 வகையான பழங்கள் வர்ற மாதிரி வாழைப்பழம், அப்புறம் இந்த தேங்காய், இதெல்லாம் வந்து இந்த பழ வகைகளில் வந்து அது அவ்வளோ விசேஷமாக சேர்றதில்லை. அது நம்ம சாதாரணமாக நம்ம கொடுத்துக்கலாம். இப்படி இந்த விதமான முறையில் நாம் அன்னைக்கு பகவான் இடத்துல சமர்ப்பணம் பண்ணி பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்ணோன்னு சொன்னால் இது ரொம்ப விசேஷமாக நடக்கக்கூடியது தான். இந்த கடன் பிரச்சனைகள் தீரும். ஒவ்வொரு மனிதனுமே தன்னுடைய வாழ்நாளில் மாதத்துக்கு ஒரு முறை அவங்களுடைய நட்சத்திரம் வரும். உங்களுடைய நட்சத்திரம் என்ன நட்சத்திரமாக இருந்தாலும், அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, பரணியாக இருந்தாலும் சரி, கிருத்திகையாக இருந்தாலும் சரி, ரேவதி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா நட்சத்திரக்காரருக்கும் ஜோதிடத்திலேயே வந்து இது ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கிற சூக்ஷ்ம பரிகாரம்னு சொன்னால் இதுதான். உங்களுடைய ஜென்ம நட்சத்திர தினத்தன்று உங்களுக்கு பிடித்த தெய்வம், எந்த தெய்வம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த தெய்வம் இல்லை ஏதோ ஒரு தெய்வத்தை நீங்கள் எடுத்துக்கணும். கட்டாயமாக வாழ்க்கையில் எடுத்துட்டு அந்த தெய்வத்துக்கு அந்த அன்னைக்கு 5 வகையான பழங்களை கொண்டு போய் நம்ம நைவேத்தியம் பண்ணோம்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகிடும். சுவாமி இது 1 மாதம் பண்ணால் போருமா அப்படின்னாக்கா, நீங்கள் 1 மாதம் பண்ணுறதை விட ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய நட்சத்திரம் வரும்போது நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிறந்து விளங்குவீங்க. உங்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் உங்களுக்கு வாழ்க்கையில் வராது. இதுதான் பகவானுடைய விசேஷ அனுகிரகம். நம்ம பாரத தேசத்தில் நம்ம சனாதனமான இந்த இந்து தர்மத்தில் நமக்கு பகவான் நிறைய விஷயங்களை இந்த மாதிரி கொடுத்துருக்கார். ரொம்ப சின்ன 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 விஷயங்கள் இதெல்லாம். இந்த சின்ன விஷயத்தினுடைய பலன்கள் வந்து பார்த்தோம்னாக்கா பெரிய அளவில் நமக்கு இந்த பலன்கள் கிடைக்கும். ஆகையினால யாருக்கெல்லாம் இந்த கடன் பிரச்சனைகள் இருக்கோ அவங்க, யாருக்கெல்லாம் இல்லாமல் இருந்தாலும் இனிமேல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சேர்ந்து நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த பூஜையில் கலந்துண்டு பகவானுடைய விசேஷமான அனுகிரகத்தினால இனிமேல் வாழ்க்கையில் கடன் தொந்தரவுகள் இல்லாமல் நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ பகவான் நமக்கு ஒவ்வொரு மாதமும் சரியாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்ணலாம். எல்லாரும் வாங்கோ. 23/5/2024 வியாழக்கிழமை மாலை சரியாக 5:30 மணியிலிருந்து 8 மணி வரை சத்யநாராயண பூஜை SNV கல்யாண மண்டபத்தில் ராம்நகர் கோயம்புத்தூரில் நடக்கிறது. எல்லாரும் இதில் கலந்துண்டு பகவானுடைய விசேஷமான அனுகிரகம், அவருடைய ஆசீர்வாதம், ஒரு கிருபா கட்டாட்சம் எல்லாரும் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணுறோம். எல்லாரும் வாங்கோ, எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுவோம். எல்லாரும் நல்லா இருக்கட்டும் சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணுவோம். ஜெய் ஸ்ரீராம்.